வார்த்தைக்கு நேராக நாங்கள் வருகிறோம் அப்பா. அப்பா உடைய வார்த்தை எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணின அந்த பரலோக வார்த்தைகள் ஏசப்பா எங்களோடு நீங்கள் பேச சித்தம் கொண்டு எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக இந்த வேளையில் உடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. அப்பா உடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் எல்லாரும் உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. இங்கே கூடி வந்திருக்கிற இந்த செய்தியை வீடியோ மூலமாக யூடியூப் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் நீர் முகமுகமாய் பேசும்படியாக செபிக்கிறையா. இந்த வார்த்தையை கிரியை நடப்பிக்கும்படியாக செபிக்கிறேன். இந்த வார்த்தை அவங்களை மறுரூபப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். இந்த வார்த்தையை அவங்களை உயிர்ப்பிக்கும்படியாக செபிக்கிறேன். உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். நீர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வேளையில் நாம் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த அந்த மகிமையான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வாசிப்போம். சங்கீதம் 119 அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119 19 746 பழைய ஏற்பாட்டிலே 746வது பக்கம். பூமியிலே நான் பரதேசி, ஆமென். உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். ஆமென். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். நான் பூமியிலே பரதேசி, இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளும் ஒரு காரியத்துக்காக மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் அதுக்காக பிரயாசப்பட்டு ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் ஜெபித்து 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 ஆண்டவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்து அவருடைய பாதத்திலேயே அமர்ந்து கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? எப்பொழுது இயேசுவோட வருகை வரும்? எப்பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்? அதற்கு நான் தகுதியாக வேண்டும், அதற்கு நான் ஆயத்தமாக வேண்டும். நித்திய வாழ்க்கையில் என் இயேசுவோடு நித்தியமாக நான் வாழ வேண்டும் என்ற வாஞ்சையோடு இன்னைக்கு உலகம் எங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை ஊற்றி செபித்து கொண்டு இருக்கிற நாட்கள் இந்த நாட்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்களிலே அப்பா நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்ன? பூமியிலே நான் பரதேசி. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நல்லா யோசித்து பாருங்க. அவங்க சொந்த ஊர்ல இருக்கும்போது இந்த உலகத்துல ஒரு வழக்கம் இருக்குது. என்ன? இப்ப இந்திய தேசத்துல பிறந்தவர்களை அந்த நாட்டு மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் இந்தியர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது வேதாகமத்தினுடைய வழக்கத்தின்படி சொல்லணும்னா இந்திய தேசத்துல பிறந்தவங்களை இந்திய தேச மக்கள் அவர்களை சுதேசி என்று சொல்லுவார்கள். அதாவது சுய தேசத்தை உடையவர்கள், அந்த தேசத்திலே பிறந்தவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். அதே மற்ற தேசத்தில் பிறந்து அந்த மற்ற தேசத்திலே வளர்ந்து இந்த தேசத்துக்கு வேற ஏதாவது காரியத்துக்காக வருகிறவர்களை இந்த இந்திய தேசத்து மக்களோ அல்லது மற்ற மக்களோ என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் பரதேச மக்கள், அதாவது அந்நிய தேச மக்கள், பரதேசிகள் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நல்லா பிடித்துக் கொள்ளுங்க. பரதேசி அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கிறது? நாம் இந்த தேசத்துக்கு உரியவர்கள் அல்ல, நான் இந்த தேசத்துக்கு உரியவன் அல்ல என்று அவர்கள் சொல்லுகிற வார்த்தையாக இந்த சங்கீத பகுதியிலே காணப்படுகிறது. நல்லா யோசித்து பாருங்க. தாவீது ராஜா அவர் பிறந்தது பெத்லகேம் ஊர்ல, யூதா தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல அவர் பிறந்தார். நியாயமா பார்த்தா அவர் என்ன? அவர் ஒரு சுதேசி. ஆனா அவர் சொல்றாரு பூமியிலே நான் பரதேசி. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு? இதனுடைய அர்த்தம் என்ன? தப்பா பிரயோகப்படுத்துறாரா? தவறான வார்த்தைகளை பேசுகிறாரா? அப்படி நீங்க பார்ப்பீர்கள். ஆனால் இது சரியாக நம்ம புரிந்து கொள்ள நாம் எங்கே செல்ல வேண்டும்? ஏன் அவர்கள் தன்னை பரதேசி என்று சொல்லுகிறார் தாவீது? வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரம் 13 வசனம் முதல் 16 வசனம் வரைக்கும் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரம் வசனங்கள் 13 16 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாளம் தூரத்திலே அவைகளை கண்டு அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள்
சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆமென். நல்லா பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த பகுதியில் யாரை குறித்து சொல்லப்படுகிறது? ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து, முற்பிதாக்களான இந்த 3 நபர்களை குறித்து சொல்லப்பட்ட பகுதி தான் இது. இந்த பகுதியில் அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பூமியில் அவர்கள் இருக்கும் பொழுது, தன்னுடைய சொந்த பூமியில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் அறிக்கை பண்ணுகிற வார்த்தை என்ன? நாம் பரதேசி, நாம் பரதேசி. இந்த ஆபிரகாம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் பரதேசி. சார்களை அடக்கம் பண்ணுகிற இடத்துல நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அவர் சொல்ல, நான் பரதேசி என்று சொல்லுகிறார், நான் அந்நியன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு பார்வோனுக்கு முன்பதாக நிற்கும் போது நான் பரதேசியாய் தெரிந்த நாட்கள் இப்படிப்பட்டது என்று சொல்லி தான் ஒரு பரதேசி, பரதேசத்துடைய ஆள் என்று, அந்நிய தேசத்து ஆள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரே, அது இந்த பூமியில் இருக்க இந்தியா, பாகிஸ்தான் அல்லது அமெரிக்கா, சைனா போல மற்ற தேசத்தை குறித்து அவர்கள் சொல்லவில்லை. மாறாக அவர்கள் பரதேசி, நான் அந்நிய தேசத்தான் என்று சொல்லுகிறார்களே. அவர்கள் சொல்லுகிற தேசம் எது? அப்பா சொல்லுகிற அந்த வசனம் எபிரேயர்ல நம்ம வாசித்த அந்த பகுதியில் சொல்றாங்க பாருங்க. அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள், அவர்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் தெளிவா இதை புரிந்து கொள்ளணும்னா அந்த அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை வாசிப்போமே. நல்ல கவனிங்க. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவர்கள் காத்திருந்தாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இது எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி தான், நான் பிறந்த ஊரு தான், இது எனக்கு சொந்த தேசம் தான். ஆனாலும் நான் இந்த தேசத்துக்கு உரியவன் அல்ல, இந்த பூமிக்கு உரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்கு உரியவன், அந்நிய தேசத்தான், பரலோக வாசி நான், பரலோக தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு உரியவன், அந்த தேவனால் கட்டப்பட்ட அந்த கட்டடத்துக்கு உரியவன், அதுக்கு அந்த நித்திய வாழ்க்கை வாழக்கூடியவன், தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணின அந்த காரியத்துக்கு உரியவன் என்று சொல்லி தங்களை அவர்கள் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் எல்லாம் தங்களை பரதேசி, பரதேசி, நான் பரதேசி, நான் ஒரு விசிட்டர் தான், இந்த பூமிக்கு சொந்தக்காரன் அல்ல, நான் இந்த பூமியை விசிட் பண்ண தான் வந்திருக்கேன், இந்த பூமியில டெம்பரவரி காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமான வாழ்க்கை என்பதை அவர்கள் அறிந்து அவைகளை அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இன்றைக்கு அப்பா அவர்களுக்காக என்ன சொல்றாரு? அவர்களுக்காக நான் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. சரி, இங்க மாத்திரம் இல்ல, இயேசுப்பா தன்னுடைய சொந்த வாயினால் அவர் சொல்லுகிறார். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் பக்கம் 149, பக்கம் 149, 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு, நல்லா கவனிங்க, அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். நல்லா கவனிச்சீங்களா? நான் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்தை ரெடி பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாக சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லிட்டு ஏசப்பா புதிய ஏற்பாட்டில் சொல்றாங்க. யாக்கோபுக்கும் ஆபிரகாம் ஈசாக்கும் வாழ்ந்த காலத்துக்கும் தாவீது வாழ்ந்த காலத்துக்கும் ஏசப்பா பூமியில மாம்சத்தில் வெளிப்பட்ட காலத்துக்கு எத்தனை 1000 ஆண்டுகள் வித்தியாசம். ஆனா பின்னாட்களிலே தேவன் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய போகிறார் என்பதை விசுவாச கண்களிலே பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன, என் தேவன் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். அந்த ஸ்தலம் அவருடைய கரத்தினால கட்டப்பட்ட அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம், அந்த நகரத்துக்கு உரியவன் நான், அதுக்கு உரிய அந்த குடிமகன் நான் என்று சொல்லி தங்களை அறிக்கையிட்டு, நான் அந்நிய தேசத்தான் என்பதை அறிக்கையிட்டு அவர்கள் வாழ்ந்து தங்களுடைய ஓட்டத்தை முடித்தார்கள் என்று
வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சரி, ஆபிரகாம் தான் இப்படி சொன்னாரு, ஈசாக்கு தான் இப்படி சொன்னாரு, யாக்கோபு தான் இப்படி சொன்னாரு, தாவீது தான் இப்படி சொன்னாரு பாத்தீங்கன்னா, இன்னொருத்தரும் இதை பத்தி சொல்லியிருக்காரு. யாரு? வாசிப்போம். எரேமியா 14 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. எரேமியா 14:8. எரேமியாவை தீர்க்க தரிசன புஸ்தகம் 14 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். 892 பக்கம் 892. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆமென். ஆபத்து காலத்தின் அதன் இரட்சகரே. நல்ல கவனிங்க, ஆபத்தின் காலத்தின் அதன் இரட்சகர். அப்ப யார சொல்றாங்க? இஸ்ரவேலின் நம்பிக்கை யாரு? நம்ம ஏசப்பா தான். ஆபத்து காலத்தின் அதன் இரட்சகர் யாரு? நம்முடைய ஏசப்பா தான். நீர் தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தாங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானே. அப்ப அப்பாவே பாருங்க, நம்ம படைத்த தெய்வத்தை பாருங்க, நம்ம ரட்சித்த தெய்வத்தை பாருங்க, நம்ம மீட்டெடுத்த தெய்வத்தை பாருங்க. அவரே சொல்றாரு, அவர் ஒரு பரதேசியை போலதான் இந்த பூமியிலே அவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால அப்பா எங்க இருக்கிறாரோ அங்கதான் நமக்கும் தேசம். அதுதான் நம்முடைய தேசம். ஹல்லேலூயா. அப்பா இருக்கிற நகரம் தான் நம்மளுடைய நகரம். அப்பா வாசம் பண்ற இடம் தான் நம்முடைய இடமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அப்பாவே பரதேசியை போல பூமியில இருந்தார்னா, அவருடைய பிள்ளைகளாகிய நாம எப்படி இருக்கணும்? பரதேசியை போல இருக்கணும். ஹல்லேலூயா. அதாவது பரதேசத்துக்கு உரிய ஆட்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் என் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு யாக்கோபு, ஆபிரகாம், தானியேல், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்களை பரதேசியை போல வெளிப்படுத்தின காட்டின இத்தனை வசங்கள் நமக்கு ஆதாரமாக எதை சொல்லுகிறது? நமக்கென்று ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்தை யார் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு? நம்ம ஏசப்பா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படியானா அந்த தேசத்துக்கு நாம கடந்து செல்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்கணும் இல்லையா? இப்போ யோசித்து பாருங்க, இந்தியாவிலேருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு போனால் பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா எடுக்கணும், அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க சட்ட ரீதியாக. இந்த காரியம்லாம் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் அந்த தேசத்துக்கு பிரயாணம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா உங்களால் பிரயாணம் பண்ண முடியாது. அப்போ அதே போல் பரலோகத்துக்கு பரதேசமாகி அந்த பரலோக தேசத்தில் ஏசப்பாவோடு நித்திய காலமாக நாம் வாழ வேண்டிய அந்த பரதேசத்துக்கு உரிய அந்த தகுதியை நமக்கு வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த தகுதியை இருந்ததுனால தான் ஆபிரகாம் தன்னை பரதேசி என்று சொன்னார், யாக்கோபு தன்னை பரதேசி என்று சொன்னார், தாவீது தன்னை பரதேசி என்று சொன்னார். அப்ப சகல பரிசுத்தவான்களும் அந்த மகிமையின் தேசத்துக்கு உரியவர்களாக தங்களை பூமியில் வாழ்கிற நாட்களிலே தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்களாக காணப்பட்டார்கள் என்பது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற உண்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் என் அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அப்பாவுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால், அப்பாவுடைய அந்த பரம தேசத்தில் நீங்களும் பங்குள்ளவர்களாக ஒரு குடிமகன்களாக குடிமகள்களாக மாற வேண்டுமானால் இன்றைக்கு அதற்கு ஒரு தகுதி தேவை என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் பரதேசத்துக்கு செல்ல வேண்டிய, பரலோகத்துக்கு செல்ல வேண்டிய தகுதி என்ன? யாருக்கெல்லாம் அந்த தகுதி உண்டு? பரதேசிகளுக்குரிய தகுதி என்ன என்று வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலாவதாக பரதேசத்துக்குரிய தகுதியை கொடுப்பது எது? வாசிப்போம். 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனம், பக்கம் 317. பக்கம் 317 புதிய ஏற்பாட்டிலே 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே, ஆமென், ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, ஆமென், கீழ்ப்படிதலுக்கும், ஆமென், இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது. நல்ல கவனிங்க. அப்ப பரதேசினா யாரு? அதை தெளிவா பதிவு பண்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் யாரு? பரதேசிங்க. ஹல்லேலூயா. அப்ப பரதேசினா எல்லாருக்கும், பரதேசத்தினுடைய எப்படி அமெரிக்காவுக்கு போறதுக்கு எல்லாருக்குமா விசா கொடுத்துட்றாங்க? எல்லாருக்குமா அனுமதி கொடுத்துறாங்க? இல்லையே. அப்போ மாறா என்ன பண்ணுறாங்க? அதுக்கு குறிப்பிட்ட தகுதி உள்ளவர்களுக்கு தான் அந்த விசா, அந்த பாஸ்போர்ட், இந்த காரியத்தை கொடுக்குறாங்க. அதே போல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரதேசத்துக்கு நாம் செல்ல வேண்டுமானால், பரலோக தேசத்துக்கு நாம் செல்ல வேண்டுமானால் அதற்கு முதல் தகுதி என்னவென்று அருமையான பேதுரு சொல்லுகிறார். என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் பரதேசிகள். ஹல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட தன்னை ஒப்பு கொடுக்க
இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து தான் சொல்லுகிறது, இவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட பரதேசிகள், இவர்கள் தான் பரதேசத்துக்கு உரியவர்கள் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. அப்ப இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எந்த ஒரு சகோதரனோ எந்த ஒரு சகோதரியோ பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ, பாவங்கள் போக கழுவப்படுகிறார்களோ, பரிசுத்த வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது இவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட பரதேசிகள் என்று. ஹல்லேலூயா. அப்போ முதல் தகுதி என்ன? பரலோகத்துக்கு போவதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம கழுவப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சகல பாவங்களால சுத்திகரிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு தான் பரதேசத்துக்கு செல்லக்கூடிய தகுதி உள்ளது. ஹல்லேலூயா. ஏன்? பரலோகம் பரிசுத்தவான்களுடைய நகரம், மகா பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அந்த இடத்துல அசுத்தமானவர்களுக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு அப்பா நமக்கு முதலாவது பரலோகத்துக்குரிய தகுதி என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருப்பவர்களுக்கு மாத்திரமே பரலோகத்திற்கு இடம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பரதேசத்துக்குரிய தகுதி என்ன? வாசிப்போம். சங்கீதம் 119:54. சங்கீதம் 119:54 எடுத்துக்கொள்வோம். பக்கம் 747. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே ஆமென். உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. ஆமா, நான் பரதேசியா தங்கும் வீட்டிலே உங்களுடைய பிரமாணங்களே எனக்கு என்னவாயிருச்சு? கீதங்கள் ஆயின. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அப்ப இன்னைக்கு பரதேசியாக பரலோக தேசத்துக்குரிய நபராக நீங்க மாற வேண்டுமானால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பரதேசிக்குரிய தகுதி என்ன? யார் ஒருவருக்கு இந்த வேத புஸ்தகம் அவர்களுக்கு கீதமாக இருக்கிறதோ அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது இவர்கள் பரலோகத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ வேத பிரமாணம், ஆண்டவர் கொடுத்த வேத சத்திய புத்தகம், இந்த வேத வசனங்கள் யார் ஒருவருக்கு கீதங்களாய் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அந்த பரதேசத்துக்குரிய தகுதி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏன் வேதத்தை கீதத்தோடு ஒப்பிடுறாங்க? யோசித்து பாருங்க. அப்ப கீதத்துக்கும் வேதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப கீதம் எதுக்காக வாசிக்கிறாங்க? கீத வாத்தியங்கள்லாம் எதுக்காக வைக்கிறாங்க? கீதங்களை எதுக்காக பாட வைக்கிறாங்க? அப்ப அதுக்குரிய ரகசியம் என்ன? வாசிப்போம், அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வோம். லூக்கா 15:24-25 வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:24-25 வாசிப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். ஆமென். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். ஆமென். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கலிப்பையும் கேட்டு போதும். அப்ப என்ன நடக்குது ஐயா? இங்க 2 பேரை பத்தி சொல்லப்படுது. யாரு? 3 பேர். குறிப்பா சொல்லணும் 3 பேர். யாரு? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, மூத்தவன் இளையவன். அந்த இளையவன் என்ன பண்ணுகிறான்? தகப்பனிடத்துல என்னுடைய சொத்திலே என்னுடைய பாகத்தை பிரித்து கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறான். அவன் பிரித்து கொடுத்த மாத்திரத்திலே அவன் அதை எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி அந்த தகப்பன் பிரித்து கொடுத்த அந்த சொத்தையெல்லாம் இழந்து போகிறான். இழந்து போயிட்டு அவன் அந்த தேசத்துல உண்டான பஞ்சத்து நிமித்தமாக அவனுக்கு தங்கறதுக்கு இடமோ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம ரொம்ப கொடுமையான ஒரு வறுமையை அவன் சந்திக்கிற வேளையில அவனுக்கு ஒரு நினைவு வருகிறது, என்னுடைய தகப்பன் வீட்டிலே வேலைக்காரருக்கே பூர்ணமான சாப்பாடு உண்டு, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆனா இன்னைக்கு பண்டிகை சாப்பிடுற தவிடு கூட எனக்கு இல்லையே என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். என்ன? நான் இன்னைக்கு எங்க அப்பா கிட்ட போவேன், போயிட்டு அப்பாவை பார்த்து என்ன சொல்லுவேன்? அப்பா, பரத்துக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன், அதனால உங்க மகன் சொல்ற தகுதி எனக்கு இல்லை, அதனால என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க வேலைக்காரனை போல நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணா, அதை செயல்படுத்தி அப்பா கிட்ட வந்தான். அவன் அப்பா கிட்ட வந்து இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. அவன் தூரத்துல வரும்பொழுது அவங்க அப்பா அவனை ஓடி வந்து கட்டிப்பிடித்து அவனை முத்தம் செய்தார். அதற்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் அப்ப என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சந்தோஷம் உண்டாகும் போது,
ஒரு சந்தோஷம் வீட்டில் உண்டாகும் போது, குடும்பத்தில் நடக்கும் பொழுது நடக்கக்கூடிய விஷயம் தான் என்னது? கீத வாக்கியங்களும் நடன கழிப்பும் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்ப எப்ப கீத வாக்கியம் உண்டாகும்? ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு திருமணம் வந்தாதான் நம்ம என்ன பண்றோம்? ஒரு மியூசிக் விஷயங்களை வைக்கிறோம், பாடுற விஷயங்களை வைக்கிறோம் இல்லையா? ஒரு வீட்டில் ஏதாச்சும் ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு பிறந்த நாள் வந்தால் ஒரு துதி ஆராதனை நடத்துறோம் இல்லையா? கீத வாத்தியங்களை வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். அப்ப என்ன? அது சந்தோஷம் நிறைந்த ஒரு காரியம் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்? கீத வாக்கியங்கள் மூலமாக, கீதங்கள் மூலமாக நாம் என்ன பண்றோம்? நம்மளுடைய சந்தோஷத்தை நாம வெளிப்படுத்துறோம். அப்போ வேத பிரமாணம், உம்முடைய வீட்டில பரதீசியா நான் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்களே எனக்கு கீதங்களே ஆயின அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்தோஷமாக களிப்பாக எப்படி கீதம் பாடுகிறீர்கள், அதே போல எந்த ஒரு சகோதரனுக்கு, எந்த ஒரு சகோதரிக்கு இந்த சங்கீதத்தை போல சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியா இருக்கும்போது அதை பாடுறீங்களோ, அதே போல உங்களோட வேத புஸ்தகம் எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். வேத புஸ்தகத்துக்கு எந்த சூழ்நிலை உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும், அதை சந்தோஷமா நீங்க ஏற்றுக்கொள்ளணும், அதை சந்தோஷமாக வாசிக்கணும், அதை வார்த்தையில சந்தோஷமா வாழ பழகணும். அதனாலதான் அந்த வார்த்தை என்ன சொல்லுது? உங்களுடைய பிரமாணங்களே எனக்கு கீதங்களாக மாறின. ஹல்லேலூயா. அப்ப கீதம் எதற்குரியது? சந்தோஷத்துக்குரியது. வேத பிரமாணத்தை எந்த ஒரு சகோதரன், எந்த ஒரு சகோதரி சந்தோஷமாக வாசிக்கிறார்களோ, சந்தோஷமாக அந்த வார்த்தைகளை உட்கொள்ளுகிறார்களோ, சந்தோஷமாக அதை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அந்த பிள்ளைகளை பார்த்து வேதம் சொல்லுகிறது, உனக்குத்தான் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய தகுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தாவீது சொல்லுகிறார் பாருங்க, நான் பரதேசியா தங்கின வீட்டிலே உங்களுடைய பிரமாணங்களே எனக்கு கீதங்களாயின. ஹல்லேலூயா. பல போராட்டம் வரலாங்க, ஆனாலும் போராட்டத்தின் நடுவில் வேத புஸ்தகம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். வேத வசனம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். வேத வார்த்தைகளை நீங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேத வார்த்தைகளை சந்தோஷமாக பிடித்து நீங்க நடக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் தான் பரலோகத்துக்குரிய அந்த பரலோக வாசிகளாக, பரதேசிகளாக காணப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இரண்டு காரியத்தை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக பரலோகத்துக்கு செல்லக்கூடிய அந்த தகுதி, பரதேசிகளுக்குரிய தகுதி என்ன? எபிரேயரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11ல 13-14. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், ஆமென், தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். ஆமென். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். ஆமா, நல்லா பாருங்க. அப்ப மூன்றாவதாக பரதேசிக்குரிய தகுதி என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமியில வாழ்ற நாட்கள் எல்லாம் நாம என்ன சொல்லணுமா? நான் இந்த தேசத்துக்குரியவன் அல்ல, நான் அந்நியன், நான் பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணுமா? இந்த முற்பிதாக்களை போல அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு நீங்க உங்க ஓட்டத்தை ஓடணும், ஓடி முடிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன, இந்த அறிக்கை இடுறதுனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டி இருக்கு. என்ன? ஐயா, இந்த உலகத்துக்குரியவன் நான் அல்ல, இந்த வேதத்தை தூக்கின எனக்கு இந்த உலகம் சொந்தம் அல்ல, எனக்கு சொந்தமான இடம் அங்கே இருக்கிறது, எனக்கு பரலோகம் தான் சொந்த தேசம், என் ராஜா அங்கதான் இருக்கிறார், என் மீட்பர் அங்கதான் இருக்கிறார், என்னுடைய சகோதர சகோதரிகள் அங்கதான் இருக்கிறாங்க, என்னுடைய தானியேல் அங்கதான் இருக்கிறார், என்னுடைய யோபு அங்கதான் இருக்கிறார், என்னுடைய நீதிமானாகிய அந்த காரியங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் அவர்கள் அங்கேதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி, நான் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன், அந்த தேசத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட நீங்கள் கிரியைகளிலே உங்களை வெளிப்படுத்துகிறீர்கள் என்ன என்று, நான் அந்த தேசத்துக்கு உரியவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப அந்த தேசத்துக்கு உரியவர்கள் என்றது நீங்க கிரியையில எப்படி வெளிப்படணும்? நீங்க அறிக்கையிடணும். நீங்க சொல்லணும். ஆபிரகாமை போல நான் பரதேசின்னு சொல்றதுக்கு தயங்கவே கூடாது. ஹல்லேலூயா. அப்ப யாக்கோபை போல பார்வோனுக்கு முன்பாக நின்று சொல்றான், நான் பரதேசியப்பா, சகல சொத்து இருக்குது. அவன் பிள்ளை தான் யோசேப்பு அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கான்.
அந்த யோசேப்புக்கு கொடுத்த வீட்டில் கூடமா இவனுக்கு இருக்க முடியாது. யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் எல்லாம் இருந்தோம் என்ன சொல்றான், இது எனக்குரியது அல்ல, எனக்குரியது அங்கே இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க, பார்வோனுக்கு முன்பாக அறிக்கையிட்டாங்க. ஹல்லேலூயா. அது என்ன, அது ஒரு செய்தி. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அந்த பரலோக செய்தியை நாம மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்களா இருக்கணும். அருமையான சகோதரியே, என் அன்பு சகோதரனே, இந்த பூமி நிலையானது அல்ல, இந்த பூமி வெந்து உருகி அழிந்து போகும் என்று பேதுரு சொல்லுகிறார். அதனால் இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 1000 10,000 தூதர்களோடு கர்த்தர் இந்த பூமியை நியாயம் விசாரிக்க வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த பரிசுத்தவான்களுக்கு இந்த பூமி அல்ல, பரலோக பூமி தான் சொந்தமானது. அதனால் அந்த பூமிக்கு செல்ல, நித்திய வாழ்க்கைக்கு கடந்து செல்ல, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து, எல்லாருக்கும் அதை குறித்த ஒரு தெளிவான திட்டமான செய்திகளை கொடுத்து, பிரசங்கத்தை கொடுத்து, அந்த வார்த்தையை நீங்க வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் அந்த தேசத்துக்குரியவர்களாக மாறுகிறீங்க. அடுத்தவங்களுக்கு அந்த செய்தியை நீங்க கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. அப்ப அறிக்கை எடுங்க, அதை தெரியப்படுத்துங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தெரியப்படுத்தணும்? நீ வாழ்ந்து காட்டணும். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு உரியவனாக நீங்க வாழ்ந்து காட்டணும், பரலோக வாசியாக வாழ்ந்து காட்டணும். பரிசுத்தவான்கள் எப்படி நடந்தாங்களோ அது போல நம்ம நடந்து காட்டும் பொழுது பரலோக வாசிகளாக நாம் மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. அந்த தகுதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ பரலோக வாசிகளாக நம்ம அறிக்கையிடுறது மாத்திரம் இல்ல, கிரியையில சில விஷயங்களை செய்ய வேண்டியதா இருக்கு. அதுவும் என்னது? அறிக்கை தான். கிரியையில செய்ய வேண்டிய விஷயங்கள், நடக்கையில செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, வாசிப்போமே. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 2:22 வாசிங்க. அந்த மோசே ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன செய்யறான் பாருங்க. அவள் ஒரு குமாரனை பெற்றாள். ஆமா, நான் அந்நிய தேசத்தில் பரதேசி, மோசே சொல்றார், அந்நிய தேசத்துல நான் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டார். நல்லா பாருங்க. இப்ப மோசே சொல்றாரு, ஐயா நானும் ஒரு பரதேசின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு பரதேசின்றத எப்போ மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தாம் மகனுக்கு என்ன பேர் வச்சாரா, நான் ஒரு பரதேசி என்பதை அர்த்தம் கொள்ளக்கூடிய, அர்த்தமா இருக்கக்கூடிய பேர் தான் என்னது, கெர்சோம் என்ற பேர். அந்த பேர் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மகனுக்கு சூட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அது என்ன காரியம்? கிரியையினால் அவர் வெளிப்படுத்தினார். தான் மகன் பேரை கூடும் போதெல்லாம் அவருக்கு என்ன தெரியும், கெர்சோம்னு யாரோ கூப்பிட்டாலோ, இல்லை இவர் கூப்பிட்டாலோ, மனைவி கூப்பிட்டாலோ, அவளோட உடன் பிறந்தவங்க கூப்பிட்டாலோ, சொந்தக்காரங்க கூப்பிட்டாலும் உடனே இவருக்கு என்ன அலாட் ஆகும், நான் அந்த தேசத்துக்குரியவன், நான் அந்த தேசத்துக்குரியவன் என்ற செய்தி அவருக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்றாரு, கிரியைகளிலே அதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக சங்கீதம் 39:12 வாசிங்க. சங்கீதம் 39:12. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கூப்பிடு 39:12. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நான் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். நல்ல கவனிங்க. அவர் இப்போ ஆண்டவருக்காக ஒரு உகந்த சங்கீதத்தை அவர் பாடுறாரு. அந்த சங்கீதத்தை பாடும்பொழுது கூட அவர் என்ன பண்றாரு, தான் ஒரு பரதேசி என்பதை அந்த சங்கீதம் மூலமாக அவர் தெரியப்படுத்துகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரதேசத்துக்கு உரிய இந்த ஊர்ல இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஊர்ல சொத்து பத்தை வாங்குவாங்க. ஹல்லேலூயா. அதான உண்மை. இந்த ஊர்ல நாம குடியிருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், இடத்த வாங்குறோம், அதுல வீடை கட்டுறோம், அதில் என்ன பண்ணுறோம், ஏசி, வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சரு எல்லாம் வாங்குகிறோம், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அதில் கொஞ்சம் பணம் போடுறோம். சில பேர் நகை வாங்குறாங்க, சில பேர் ஆஸ்திகளை வாங்குறாங்க, சில பேர் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்குறாங்க, பொருட்களை வாங்குறாங்க. இதெல்லாம் என்ன காரியம், இது இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு உரிய உடைமைகளை வாங்கி நாம் சேர்க்கிறது போல, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்திலே நாம் அப்பா நமக்கு கட்டி கொடுக்குற அந்த நகரத்தில் நமக்கான ஒரு ஸ்தலம் உண்டு. அந்த ஸ்தலத்தில் இங்கே நீங்கள் உட்கார்றது போல ஒரு ஃபர்னிச்சர் நீங்கள் வாங்கி போட்டீங்களோ, இங்கே நீங்கள் அனுபவிக்கிறது போல் ஒரு ஃபேனை வாங்கி போட்டிருப்பீங்களா, இங்கே நீங்கள் அனுபவிக்கிறது போல் அங்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? யோசித்து பாருங்கள்.
அப்போ அப்பா என்ன சொல்றாரு, நீ உனக்கு இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு உன் சிலுவையை தூக்கிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரு. அப்போ உனக்கு பரலோகத்தில் என்ன உண்டாயிருக்குமா, பொக்கிஷம் உண்டாயிருக்குன்னு சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம், பரலோகம் இங்கே இருக்கிறது நீ அங்கே கடத்துறதுக்கு ஒரே வழி என்ன, இருக்கிறத வித்து தரித்திரருக்கு கூடுன்றாரு. அப்போ என்ன அர்த்தம், நீ இங்கே என்னென்ன செய்தியோ அதெல்லாம் பரலோகத்தில் உனக்கு அக்கௌண்ட்ல ஏறும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக நீ எதை செஞ்சாலும் அங்கே என்ன வரும், நம்ம அவருக்கு கொடுத்ததெல்லாம் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் திரும்ப உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. எங்கே கொடுப்பாரு, மகிமையில் கொடுப்பாரு. மகத்துவமான அவர் வாசம் பண்ணுற இடத்துல நமக்காக ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தலத்தில் அவர் நமக்கு பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரதேசின்னு அறிக்கையிடணும், அது சுவிசேஷமாக அறிக்கையிடணும், நீங்கள் கிரியையில் அறிக்கையிடணும், நீங்கள் செயல்பாட்டில் அறிக்கையிடணும். உங்களுக்கு உண்டானதெல்லாம் கொடுத்து அங்கே பரதேசத்தில் உங்கள் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறது, ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறது, பரலோகத்தில் உங்களுக்குரிய காரியங்களை சேர்த்து வைக்கிறது. ஏன்னா இங்கே பூச்சி பொட்டெல்லாம் அரிச்சு போயிடும், ஆனால் பரலோகத்தில் பூச்சி போட்டு அரிக்காது. அங்கே எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. அங்கே யாரும் கண்ணை மட்டும் திருட முடியாது. அப்போது நீங்கள் அறிக்கை எழுதுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை செயல்படுத்தி காட்டுவாங்க. எப்படி இந்த கெட்ட குமாரன் தன் தகப்பன் வீட்டுக்கு வருவேன் தீர்மானம் பண்ணபடியே செஞ்சு காட்டினா, அதே போல் இன்றைக்கு அறிக்கை எழுதுறவன் நாம் என்ன பண்ணணும், அறிக்கையோடு வெறும் வார்த்தையில் மட்டும் வடை சொல்கிறவங்களா இல்லாமல் நாம் என்ன பண்ணணும், அதை கிரியையில் வெளிப்படுத்தணும், காரியங்களில் செய்து காட்டணும். என்ன பண்ணணும், அப்போ ஆண்டவருடைய அந்த பரலோக தேசத்தில் நமக்கும் ஒரு ஸ்தலமும் நமக்கு எல்லா காரியமும் உண்டாயிருக்க வேண்டுமானால் இன்றைக்கு ஆண்டவர் பூமியில் என்னென்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அவைகளை செய்து முடிக்கும் பொழுது நமக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய பிரதிபலன் காத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவதாக பரதேசத்துக்கு உரிய தகுதி என்ன, நாம பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு தெரியப்படுத்தி அதை கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 3 காரியத்தை பார்த்தோம். 1, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படணும். 2வது, அவரது பிரமாணங்களே நமக்கு கீதமா இருக்கணும். 3வது, நாம பரதேசி என்று அறிக்கையிட்டு அதை தெரியப்படுத்தி கிரியைகள் மூலமாகவும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அப்பா சொல்றாரு. 4வது ஒரு காரியம் இருக்கு, வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பக்கம் 318, புதிய ஏற்பாடு, பக்கம் 318. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால், ஆமே. இங்கே பரதேசி, நல்ல கவனிங்க, இங்கே நீங்க இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, இங்கே பரதேசிகளாய், அதாவது இந்த தேசத்தை விட்டு அந்த தேசத்துக்கு போற வரைக்கும் வாழ்ற இந்த பூமியில இங்க இந்த தேசத்துல வாழும் போதெல்லாம் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என்ன பயம் இருக்கணும், நான் எந்த தப்பும் செஞ்சுட்டு அந்த தேசத்தை இழந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போகும்போது அந்த தேசத்தினுடைய சட்ட திட்டத்தின்படி நீ வாழ்ந்திருந்தாதான், உன்னுடைய காரியங்கள்லாம் இருந்தாதான் அந்த தேசத்துக்குள்ள உனக்கு அனுமதி. அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட், சட்ட ரீதியான காரியங்கள் உன் மேல இருந்தா சில தேசத்துல உனக்கு அனுமதியே கிடையாது. அதுபோல என் அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு பரலோக தேசத்துக்கு போக வேண்டிய ஆட்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற என்ன காரியம் கொடுக்குறாருப்பா, நீங்க வாழும் போதெல்லாம் பயத்தோட வாழு. ஏன், அந்த தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி உன் மேல எந்த விதமான குற்றச்சாட்டம் வந்துடக்கூடாது, நீ பட்சபாதத்தோடு நடந்து எந்த விதமான குற்ற செயலில் ஈடுபட்டக்கூடாது, நீ அதுக்கு தகுதி இல்லாதவனாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காக அப்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு, பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கை டெம்பரவரி தான். இந்த டெம்பரவரி வாழ்க்கையில உண்மையா இரு, பரிசுத்தமா இரு, உன்னை பயமா காத்துக்கொள்ளு. அந்த பயம் உனக்குள்ள எப்போ இருந்தாதான் நீ சில காரியங்களை செய்ய முடியும். என்ன, இந்த பயத்தை குறித்த 2 காரியங்களை மாத்திரம் நம்ம பார்ப்போம். சங்கீதம் 19:9 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19:9, பக்கம் 681, பக்கம். பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கும். நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப இந்த பூமியில சஞ்சரிக்கிற வரைக்கும் பயத்தோடு நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னாரு. ஏன்னா அந்த பயம் இருக்கும் போதுதான் நீ எப்படியா இருப்ப, சுத்தமா இருப்ப.
சுத்தமா அதுக்குரிய தகுதியோடு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பயம் என்னத்தை கொண்டு வருகிறது? பரிசுத்தத்தை நமக்கு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பயம் என்ன கொண்டு வருகிறது? நமக்கு ஒரு அலர்ட்னஸ், எப்பவுமே நான் அந்த தேசத்துக்கு உரியவன்ற அந்த விழிப்புணர்வை நமக்கு கொடுக்கிறபடினால, எச்சரிக்கை நமக்கு எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறபடினால, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பயத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது நாம சுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஏன் பயப்பட வேண்டும் அப்பா சொல்றாரு. யாத்திராகமம் 20:20 வாசிங்க. யாத்திராகமம் 20:20 பழைய ஏற்பாட்டில் 95வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 95, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நோக்கி பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும், ஆமே, நீங்கள் பாவம் செய்யாதபடி, நல்ல கவனிங்க, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். ஆமா, நல்ல கவனிங்க. அப்போ பயம் நமக்குள்ள இருக்குமே, ஆனால் அது நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ளுகிறது என்று பார்த்தோம். இன்னொரு காரியம் இருக்கு. பயம் நமக்குள்ள இருக்கும்போது, அந்த பயத்தோடு நம்ம நடந்து கொள்ளும்போது வேதம் சொல்லுது, நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. நீங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டீங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டீங்க. அப்போ இன்னைக்கு பாவத்தை மேற்கொள்ளணும், பாவத்தை நாம ஜெயிக்கணும். யோசேப்பை போல என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைக்கிறது? எந்த ஒரு சகோதரனோ எந்த ஒரு சகோதரியோ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தங்களை சுத்தமாக காத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாலாவதாக ஆண்டவர் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய தகுதி யாருக்கு கொடுக்கிறாரு? பயத்தோடு யாரு தங்க வாழ்க்கையை நடத்துறாங்களோ, சுத்தமாய் தங்களை காத்துக் கொள்கிறார்களோ, பாவத்தை மேற்கொள்ளுகிறார்களோ, அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுறார், நீ தான் பரலோகத்துக்கு உரியவன். ஹல்லேலூயா. அப்ப 4 காரியத்தை பார்த்து கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து முடிப்போம். அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2:11 வாசிப்போம். பக்கம் 318. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமே, அந்நியர்களும் நல்ல கவனிங்க. இப்ப பேதுரு திரும்ப சொல்றாரு, நாம அந்நியர்கள் பரதேசிகளாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, போதும், ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு பேதுரு மூலமா. என்ன சொல்றாரு? அப்ப பரதேசியா இருக்கிற, அந்நியரா இருக்கிற, பரலோக வாசத்துக்கு அந்த தேசத்துக்கு உரியவனா இருக்கிற நீங்க என்ன பண்ணணும்? உங்க ஆத்துமாவை வந்துருச்சு பாருங்க. ஆத்துமாவை குறித்து தொடர்ச்சியான செய்தி. நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்க. அப்ப பரதேசத்துக்கு உரிய தகுதி 5வது என்ன? மாம்சத்து இச்சைக்கு விட்டு விலகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது நல்ல விஷயமா இருந்தா அதை விட்டு விலக சொல்ல மாட்டார் அப்பா. அது கெட்ட விஷயமா இருக்கிறதுனால விலக சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ மாம்ச இச்சை எப்படிப்பட்டது? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் ஏசப்பா உண்டாக்கல. அதெல்லாம் யாரால உண்டாச்சு? இந்த உலகத்தினால் உண்டானது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தினால் உண்டான இந்த மாம்ச இச்சையினால ஏவாள் விழுந்து போனா. தாவீது என்ன பண்ணாரு? இந்த மாம்ச இச்சை வந்ததுனால தான் அவர் என்ன பண்ணாரு? பச்சைப்பல் இடத்துல மாம்ச இச்சைக்கு உட்பட்டு தகாத விதமாய் நடந்து கொண்டு விழுந்து போன ஒரு தாவீதை வேதம் நமக்கு காட்டுகிறது. ஏவாள் அந்த மாம்ச இச்சைக்கு உட்பட்டதுனால தான் கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3 ஏவாளுக்குள்ள வந்தது. அது வந்த மாத்திரத்திலே அவள் வீழ்த்தப்பட்டாள். அவளுக்கு என்று நித்திய வாழ்க்கைக்கு அவளை ஒப்பு கொடுத்த தேவன், உண்டாக்கின தேவன், அந்த நித்திய வாழ்க்கையை அவள் இழந்து போனவளாக வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இதே போல வாழ்க்கைக்கு தான் அவனும் அழைத்தார், ஆதாமி ஏவாளையும். ஆனா அந்த பரதேச வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவர்களாக மாற செய்தது என்ன? மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அன்றைக்கு ஏவாளை வீழ்த்தினது, பின்பதாக தாவீதை வீழ்த்தினது. ஹல்லேலூயா. ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாம்ச இச்சை எப்படிப்பட்டது? நம்முடைய ஆத்துமா பரதேசத்துக்கு உரிய நம்மை பரலோகத்துக்கு போகாதபடிக்கு தடை செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன?
மாம்ச இச்சை. ஹல்லேலூயா. இந்த மாம்ச இச்சையில ஏவாள் விழுந்து போனது போல, தாவீது விழுந்து போனது போல இன்றைக்கு நீங்களும் நானும் விழாமல் இருக்க வேண்டுமானால் யோசேப்பை போல நாம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்? என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்துக்கு எதிர்த்து நிற்போம், மாம்ச இச்சை ஜெயிப்போம், பரலோகவாசிகளாக மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பு என்ன பண்ணாரு? மாம்ச இச்சையை ஜெயித்தாரு. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம ஏசப்பா, வானத்தையும் பூமியை படைத்த ஏசப்பா, நமக்கு முன்னோடியா இருக்கிற பரதேசியா இருக்கிற ஏசப்பா என்ன சொல்றாரு? அவரு இதே போல 40 நாள் அவரு அந்த வனாந்தரத்துல சோதிக்கப்படும் பொழுது பிசாசு என்ன பண்ணான்? கண்களின் இச்சையை கொண்டு வந்தான், மாம்ச இச்சையை கொண்டு வந்தான், ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வந்தான். இது மூணை கொண்டு வந்து ஏவாளை வீழ்த்துறது போல ஏசப்பா வீழ்த்தணும்னு நினைச்சான். ஆனா ஏசப்பா அதை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அப்படி போல இன்றைக்கு நம்ம அப்பா ஜெயித்தது போல, நம்முடைய பரிசுத்தவானாகிய யோசேப்பு ஜெயித்தது போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெயிக்க ஏசப்பா நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஐந்தாவதாக பரதேசத்துக்கு செல்லக்கூடிய தகுதி எதுல இருக்கிறது? மாம்ச இச்சைகளை விட்டு விலகி அதை மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்று அப்பா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப 5 விதமான தகுதி இருந்தாதான் நீங்களும் நானும் என்ன சொல்ல முடியும்? நானும் ஒரு பரதேசி, நானும் ஒரு பரலோக வாசி என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. பரதேசினா என்ன அர்த்தம்? பரலோக வாசி. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பரலோக வாசிகளா நாம் மாற்றப்படணும்னா 5 காரியம். 1, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கணும். 2வது, அவருடைய பிரமாணங்கள் நமக்கு கீதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். 3வது, நாம அதை அறிக்கையிடணும், கிரியையில வெளிப்படுத்தணும். 4வதா, பயத்துடனே நாம நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. 5வதாக, மாம்ச இச்சைகளை விட்டு விலகி அதை ஜெயிக்கணும்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. இந்த 5 காரியங்கள் யாருக்குள்ள இருக்கோ அவங்க தான் யாரு? பரலோக வாசிகள். ஹல்லேலூயா. அந்த தகுதி அவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. ஆதலால் என் அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாக உங்களையும் என்னையும் ஏசப்பா பரதேசியாக பரலோக வாசியாக மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம யாவரும் அப்படியே எழுந்திருப்போமா? ஒரு நிமிஷம் எழுந்திருந்து தேவன் தாமே கிருபையாக கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாம் எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேசம் அதுதான், பரலோகம்தான். நம்ம அப்பா இருக்கிற இடம் தான் நமக்கு சொந்த தேசம். அங்கதான் அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன்னு சொன்னார். நான் அதை ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்ப உங்களை நான் அழைத்து கொண்டு செல்வேன், சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்னார். இன்றைக்கு அவர் சேர்த்துக்கொள்ள ஆவலோடு அவர் வந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் அந்த ஸ்தலத்துக்கு போக போறீங்க? எத்தனை பேர் அந்த பரலோகத்தில் தேவனுடைய கரத்தினால கட்டப்பட்ட அஸ்திபாரம் உள்ள அந்த நகரத்துக்கு ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, மோசேயை போல, இன்னைக்கு தாவீதை போல இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம் தேவ பிள்ளைகளை? இதுவரைக்கும் அந்த காரியத்தை குறித்து நம்ம கவனம் செலுத்தாம இருந்தா, ஆனால் கவனமே செலுத்தாமல் இருந்து ஏசப்பா வருகைக்கு போகணும், ஏசப்பா வருகைக்கு போகணுன்ற ஆவல் மாத்திரம் இருந்தால் போதாது. யோசித்து பாருங்க. தகுதி இல்லாமல் ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே நுழைய முடியாது. ஒரு ஊருக்கு போனோன்னா டிக்கெட் இல்லாமல் பஸ் ஏற முடியாது, இறக்கி விட்டுருவாங்க, செக்கிங் வந்து ஃபைன் போடுவாங்க. அப்போ அப்பாவுடைய தேசத்துக்கு போகணுன்னு ஆசை மட்டும் இருந்தால் போதுமா? அதுக்குரிய தகுதி குவாலிஃபிகேஷன் நமக்கு வேணாமா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இன்னைக்கு சொல்லப்பட்ட இந்த 5 காரியம் என்கிட்ட இருக்கா? அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமத்தினால பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஞானசானம் பெற்றிருக்கிறேன்னா, அந்த ஞானசானம் பெற்றவர்களுக்கு தான் அந்த பரதேசத்துக்கு உரிய தெரிந்து கொள்ளுதல், இவர்களுக்கு தான் அது கொடுக்கப்படுகிறது. 2வதாக, வேதமே சந்தோஷமா யாருக்கு இருக்கிறதோ, வேதம் அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்கிறதோ அவர்கள் தான் பரதேசவாசிகள். அறிக்கை எழுதுகிற வாழ்க்கை, கிரியில் அறிக்கை எழுது, செயலில் அறிக்கை எழுது, பார்வையில் நடக்க எல்லாவற்றையும் அவர்கள் அறிக்கையிட்டு பரலோக வாசிகள் என்பதை வாழ்ந்து காட்ட வேண்டிய நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். பரதேசத்துக்கு போகிறோன்னா எந்த விதமான குற்ற செயல் அகப்படாமல் இருக்கணும்னா பயத்துடனே இங்கே நடந்து கொள்ளணும்னு சொல்லி பேதுரு மூலமாக ஆண்டவர் சொல்றார். பரதேசத்துக்கு போகக்கூடிய தகுதியை இழக்க பண்ணுகிற காரியம் என்ன? மாம்ச இச்சை. இன்னைக்கு அந்த மாம்ச இச்சையினால ஏவாள் அந்த தகுதி இழந்து இருக்கிறார்.
தாவீது அந்த தகுதியை இழந்திருக்கிறார். ஆனால் யோசேப்போ அதை ஜெயித்திருக்கிறார். நம்முடைய இரட்சகராகிய நம் தேவன் யெகோவா தேவனாம் இயேசு கிறிஸ்து அந்த போராட்டத்தை, மாம்ச இச்சைகளை, கண்களின் இச்சைகளை, ஜீவனத்தின் பெருமைகளை ஜெயித்து இன்றைக்கு பரதேசி, அந்த பரதேச வாசி, அதனுடைய தலைவராக அவர் இருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் பரலோக வாசிகளுக்குரிய தகுதி. அந்த தகுதி எனக்குள்ளே இருக்கிறதா? என் சகோதரியை உனக்குள்ளே இருக்கிறதா? என் சகோதரனை உனக்குள்ளே இருக்கிறதா? உய்த்து ஆராய்ந்து பாருங்க. உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பார்த்தா நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தா, அப்பா என்னை மன்னிங்கப்பா, அப்பா என்னை தகுதிப்படுத்துங்க. இன்னைக்கு யாராகிலும் ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுப்பதற்கு. இன்னைக்கு வேதத்தை யாராகிலும் ஒழுங்கா வாசிக்காம இருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அதை சந்தோஷமா நான் வாசிப்பேன்னு சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் போராட்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, நான் எனக்கு வேத புஸ்தகம் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி கீதம் போல சந்தோஷமாக அதை வாசிக்க என்னை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லுங்க. இன்றையிலிருந்து நான் அறிக்கை இடுவேன். நான் பரலோக வாசின்னு அறிக்கை இடுவேன். என் வாயில் அதை அறிக்கை இடுவேன். ஏன்னா இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். நீங்க இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை தான் உங்க வாயின் வார்த்தையாக வெளிப்படும். அப்ப நீங்க பரலோகத்துக்கு உரியவர்கள்னா உங்களை அறியாமையே நான் பரலோக வாசின்னு சொல்லுவீங்க. நீங்க பரலோக வாசிக்குரிய காரியங்களிலே ஈடுபடுவீங்க. அதை நோக்கியே நடப்பீங்க. அந்த கிரியைகளிலே வெளிப்படுத்துவீங்க. உங்க சொத்தை எல்லாம் பரலோகத்தில் சேர்த்து வைப்பீங்க. இங்க சேர்த்து வைக்கிறவங்க பரலோக வாசிகள் அல்ல, பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறவங்க தான் பரலோக வாசி. அப்ப இன்றைக்கு அப்பாவுக்காக எல்லாவற்றையும் இழக்கிறவர்கள் பரலோகத்தில் அவர்கள் அறிக்கை இடுகிறார்கள். என்னுடைய காரியத்தை நான் அங்கே சேர்த்து விட்டேன் என்று அறிக்கை இடுகிறார்கள். அப்ப இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று உய்த்து ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு நான் எப்படி நடக்கிறேன்? ஐயோ, பரலோக வாசியா என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு, அந்த பயத்தோடு நான் நடக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் அந்த எச்சரிப்போடு, ஜாக்கிரதையோடு, விழிப்போடு நான் நடந்து கொள்கிறேனா? இதை யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. ஒப்பு கொடுப்போம். அப்பாவுடைய சமூகத்தில் உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். இதை போல ஒரு நல்ல தருணம் இனிமே வாய்க்குமான்னு தெரியாது. ஆனால் ஒப்பு கொடுங்க. அருமையான தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே மீட்பின் நாள். இந்த செய்தி நம்மை நோக்கி வருகிறது என்றால் இயேசுவோட வருகை சமீபமாக இருக்குது என்று திரும்ப திரும்ப அப்பா நம்ம சொல்றாரு. நம்ம ஆத்துமா விரோதமாக, அந்த பரதேசத்துக்கு விரோதமாக, பரலோக வாசியாக நாம் மாற்றப்படுவதற்கு விரோதமாக, நம்முடைய ஆத்துமா மாற்றப்படுவதற்கு விரோதமாக, நாம் செல்லுவதற்கு தடை செய்கிற விதமாக பிசாசு மாம்ச இச்சைகள் என்ற அஸ்திரத்தை, கண்ணியை, வலையை நமக்கு விரோதமாக வீசுகிறான். அன்றைக்கு அந்த வலையில சிக்கி தவித்து கொண்டுகளா இருந்தா என்னைக்கு அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்பா என்ன மன்னிங்கப்பா. அந்த மாம்ச இச்சைகளை ஜெயிக்க, கண்களின் இச்சைகளை ஜெயிக்க, ஜீவனத்தின் பெருமைகளை ஜெயிக்க, யோசேப்பை போல ஜெயிக்க, உம்மை போல நான் ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற வேலையில மாம்ச இச்சை ஜெயிக்க அப்பா உங்களுக்கு பலன் கொடுப்பார். அப்பா இன்றைக்கு பலன் கொடுப்பார். இன்றைக்கு ஜெயிக்கிறவர்களாக உங்க மாற்றுவார். பரலோக வாசிகளாக உங்க ஆத்மாவை உங்களை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படியாக என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரதேசிகளாக, பரலோக வாசிகளாக மாற்றப்படுவதற்கு அப்பாவுடைய உதவி இல்லாம, நம்ம இயேசுவுடைய உதவி இல்லாம நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால ஒப்பு கொடுப்போமா? அப்பா என்னை தகுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லுவோமா? அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுவோமா? என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுவோமா? உங்க வருகையில நான் கைவிடப்படக்கூடாதப்பா, நான் எடுத்துக்கொள்ள வாஞ்சிக்கப்படுறேன். உம்மோடு நித்தியமாக வாழ நான் வாஞ்சிக்கிறேன். நித்தியமாக உம்மோடு இருக்க வாஞ்சிக்கிறேன். என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க, அதை கூறிய காரியத்தில் என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற வேலையில அப்பா இன்றைக்கு நடத்த போகிறார். இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் மாறப்போகிறது. நாம் எதிர்பார்த்திருக்கிற அந்த ஆனந்த பாக்கியமாகிய இயேசுவோட வருகையில நமக்கும் ஒரு இடம் உண்டாக போகிறது. ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஐயா. இந்த ஜீவனுள்ள உடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திரேன். நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்டு குத்தப்பட்டவர்களாக கதறி அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஏசப்பா அந்த பரலோக வாசிகளுக்கு உரிய தகுதியை கொடுத்து அவர்களை உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாத ஜெபிக்கிற ஐயா. வேறு சிந்தைகளில் அவர்கள் சிக்கி தவித்து கொண்டு இருந்தால், வேறு காரியங்களில் அவர்கள் சிக்கி தவித்து கொண்டு இருந்தால் அவைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அந்த பரலோக வாசிகளுக்கு உரிய காரியங்களை அவர்களை நடத்த முடியாத ஜெபிக்கிற ஐயா. அது
அதுவே அவர்களுடைய இலக்காக இருக்கட்டும், அதுவே அவர்களுடைய லட்சியமாக இருக்கட்டும். அப்பா, அந்த பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட என் தேவன் கிருபை செய்யுங்க. நல்ல போராட்டத்தை போராடி முடிக்க கிருபை செய்யுங்க. ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க எல்லா பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்தட்டும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எலோஹே, ஏல் எலோஹே, ஏல் எலோஹே, உம்மை துதிப்பேன். ஏல் எலோஹே, ஏல் எலோஹே, ஏல் எலோஹே, உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படவில்லை. உம்தயை என்னை கைவிடவில்லை. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படவில்லை. உம்தயை என்னை கைவிடவில்லை. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எலோஹே, ஏல் எலோஹே, ஏல் எலோஹே, உம்மை துதிப்பேன். ஏல் எலோஹே, ஏல் எலோஹே, ஏல் எலோஹே, உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.